அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதல் தந்திரத்தில் கேள்வி அதிகாரத்தில் இதுவரை பார்த்தோம். இப்போது கேள்வி கேட்டு அமைதல் என்கிற அதிகாரத்தில் ஒரு பாடல்களை தொடர்ந்து சிந்திக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த அதிகாரம் இது. ஏனென்றால் நான் அறிந்தவரை, நான் உணர்ந்து கொண்ட வரை மெய்ஞானம் என்பது ஒரு குருபுராணமிருந்து கேள்வி கேட்டு அவர் சொல்ல சொல்ல அறிந்து கொள்வது. மந்திரத்தில் மாங்காய் விழாது, வேண்டுமானால் தந்திரத்தில் விழலாம். அதனால் மாங்காய் விழ வேண்டுமானால் நீங்கள் உழைத்து பாடுபட்டு ஒரு செடியை வச்சு வளர்த்து மாங்காய் வரணும். இல்லை உங்கள்கிட்ட பணம் இருந்தால் போய் விலைக்கு வாங்கிக்கலாம். சொல்ல கேள் ஞான வழி நான் அறிந்து கொண்டது. திடீரென்று அதிசயத்தினாலே உங்களுக்கு ஞானம் வந்துடாது. இடிக்காத முன்னெல்லாம் பண்ணார். ஒரு குருபுராணை அண்டு அவர் சொல்ல செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டு பெற வேண்டும். காது கொடுக்கணும். ஞானத்துக்கு முதல்ல தேவை காது. காதே ஒருத்தருக்கு இல்லைன்னா ஞானம் பெற முடியாது. என்னுடைய கருத்து. சும்மா சைகையெல்லாம் ஞானம் பெற முடியாது. ஒரு மௌன சாமியாருங்க, ஒரு மௌனமாக இருப்பாருங்க, மௌனமாக தான் இருக்கணும். ஞானம்லாம் வழங்க முடியாது. எல்லாரும் சிவபெருமான் ஆக முடியாது. உடனே ஒருத்தர் கேள்வி கேட்பார், ஏங்க சிவபெருமான் சொன்னார், சனகாதி முனிவர் நால்வருக்கும் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தோடக்கே வெல்வாம். அது சிவபெருமான். நம்மை பொறுத்த மாட வாழ்க்கையில் ஒரு குரு இருந்து உங்களுக்கு விளக்கி சொல்லணும். அப்போ தான் ஞானம் கிடைக்கும். இந்த பாட்டு இந்த அதிகாரத்தில் உள்ள பாடல்லாம் அற்புதமான பாட்டு. அறம் கேட்டும் அந்தணர் வாய்மொழி கேட்டும் மரம் கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும் புறம் கேட்டும் பொன்னுரை மேனிய மெய்சன் திறம் கேட்டும் பெற்ற சிவகதி தானே. இந்த பாட்டில் பாருங்கள், எத்தனை கேட்டு வருது பாருங்கள். கிட்டத்தட்ட 8 கேட்டு வருது. அப்போ ஞானம் என்பது சொல்ல கேள் ஞான வழி. நீங்கள் கேட்டு கேட்டு செவி வாயாக நெஞ்சுக்கள்னாக பெற வேண்டும். அப்போ தான் சிவகதி தானே. சிவகதி அப்போ தான் கிடைக்கும், மந்திரத்தினால் அல்ல. அறம் கேட்டும் ஒரு குருபுராண்ட உட்கார்ந்து நீதிகளை, நல்ல நிகழ்ச்சிகளை, நல்ல தத்துவங்களை, அறவுரைகளை, உபதேசங்களை கேட்கணும். அந்தணர் வாய்மொழி கேட்டும். சரியாக புரிஞ்சுக்கணும். யார் அந்தணர்? திருவள்ளுவர் பதில் சொல்லிட்டார். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். திருவள்ளுவர். அப்படி யாரெல்லாம் செந்தன்மை பூண்டு ஒழுகிற சான்றோராக வாழ்கிறார்களோ அவங்கெல்லாம் அந்தணர் தான். அப்போ அந்தணருடைய வாய்மொழி கேட்டு, நல்ல கவனிங்க, மேஜிக் இல்லை, அதிசயம் பண்ணுறதில்லை. அறம் கேட்டும் காதால், அந்தணர் வாய்மொழி கேட்டும் காதால், மரம் கேட்டும் இறைவனுடைய அந்த செயல்களை எல்லாம் பல பெரியவர்களிடமிருந்து நீதிமொழிகளை எல்லாம் கற்று கேட்டும். அடுத்து வானவர் மந்திரம் கேட்டும், தெய்வ உபாசனைக்குரிய தேவர்களுக்குரிய மந்திரங்களை எல்லாம் ஒரு தகுந்த ஆச்சாரின் மூலமாக கேட்டும். நல்ல கவனி, கேட்டும் அறம் கேட்டும். நுட்பமாக இருக்குது. மேஜிக் இல்லாத இந்த உலகமே என்னங்க மேஜிக்கு. மந்திரக்காளி நம்புகிறான், ஆசை கொண்டு அவங்ககிட்ட கொடுக்குறான். உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் கேட்க முடியல ஞானத்தை. அறம் கேட்டும் அந்தணர் வாய்மொழி கேட்டும் மரம் கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும் புறம் கேட்டும். புறம்னா பிற சமய நூல்களுடைய தத்துவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சைவம்னா சைவம் மட்டும் இல்லை, வைணவம் என்ன சொல்லுது, பௌத்தம் என்ன சொல்லுது, சமணம் என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். நமக்கு எது உரியதோ எடுத்துக்கொள்ளுவோம். புறமாக இருக்கிற தத்துவங்களையும் புறம் கேட்டும் பொன்னுரை மேனிய மீசன் திறம் கேட்டும். பொன் போன்ற மேனியனாக இருக்கிற செம்மான் மேனி, சிவந்த மேனி சிவபெருமானுடைய திறம் கேட்டும். அவனுடைய திறம், அவனுடைய சிறப்பு இயல்புகள் எல்லாவற்றையும் கேட்டும் பெற்ற சிவகதி தான். சிவகதி இப்படி தான் பெற முடியும். இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. சார், இதுக்கு மேலே எளிமையாக என்ன சொல்ல முடியும்? ஒளிவு மறைவே இல்லையே, எல்லாத்தையும் இங்கே உட்காந்து கேட்கணும் அப்படின்னா இவன் என்ன எல்லாம் பார்க்குறதுலே ஆகிட்டான். முன்னையாவது பெரிய திரையில் பார்த்தான், இப்போ எல்லாம் கையிலே பார்த்துக்கிறான். சின்ன திரைக்குள் எல்லாமே அடங்கி போச்சு. கவனமே இல்லை, எதுலேயும் கவனம் இல்லை, எல்லாம் இதுக்குள்ளே உட்காந்துருக்கு. தயவுசெய்து இதிலிருந்து வெளியே வாங்க, உட்காந்து கேளுங்க. அதனால தான் திருவள்ளுவர் ஒரு கேள்வின்னு ஒரு அதிகாரமே போட்டார். அதில் 7 சொல் 7 சீர். அதில் ஒரே சொல்ல 5 தடவை போட்டார், ரெப்படிஷன். ஆனால் வேணும்னு தான் போடுறார்.
ஏன் சார் இருக்கிறத 7 சொல், 5 சொல் ஒரே சொல்ல போகிறேன். ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் தரான்னு அர்த்தம். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ திருமூலர் ஞானி, திருவள்ளுவர் தெய்வம், அவர்கிட்ட உட்காந்து கேளுங்கன்னா வகுப்புலேயும் கேட்குறதில்ல, வாத்தியார் சொல்கிறதையும் கேட்குறதில்ல, பெற்றோர் சொல்கிறதையும் கேட்குறதில்ல, பெரியவங்க சொல்கிறதையும் கேட்குறதில்ல. எப்படி சார் ஞானம் பெறுறது? உலக கல்விக்கே நீங்கள் உட்காந்து பாடம் கேட்கணுமே, மெய்ஞான கல்விக்கு ஒரு குருபராட உட்காந்து கேட்கணுமே. கேளுங்க, சொல்ல கேள் ஞான வழி. திருவள்ளுவருக்கு ஒரு தடவை கோபம் வந்தது பாருங்கள். நீ மனுஷனாடா, நீ உயிரோட செத்து போகிறார். திருக்குறளில் சொல்கிறார், அதே கேள்வி அதிகாரத்தில் சொல்கிறார். செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள், மனிதன் இல்லையா, மிருகங்கிறார். செவியினுடைய சுவை உணராமல் வாய் சுவை உணர்கிற மாக்களே, மிருகங்களே, நீ அவீனுமென் வாழினுமென், நீ உயிரோடு இருந்தான்னா செத்து போனா என்ன? ஐயோ பயமாக இருக்க. திருவள்ளுவருக்கு எவ்வளோ கோபம் வருது பாருங்கள். ஏன்னா மனுஷனாக பிறந்துட்ட, ஞானேந்திரியங்கள் முக்கியம், காது கண்ணு வா. இந்த அதாவது ஒரு சீடன்னா அவனுக்கு காது இருக்கணும் சார், காது கேட்கணும். குருவுக்கு வாய் இருக்கணும். இந்த மௌனம்லாங்க வேலை நடக்காது. வாய் பேசணும், தத்துவத்தை சொல்லு, உண்மையை சொல்லு. அவனுக்கு நாதம் தான் போய் உள்ளே போய் இறங்கும், உயிரில் போய் ஒட்டும். எவ்வளோ கோபம் வருது பாருங்க. மனுஷனாக பிறந்துட்ட, மனிதனை தவிர மீதி 5 அறிவு, 1 2 3 4 5 அறிவு விலங்கு. இதுக்கு தாயா வாய், பெரிய வாய். அதுதான் வெறும் சாப்பாடு, அது கேள்வி கிடையாது, கேள்வி செல்வம் அது கிடையாது. நீ மனுஷனாக பிறந்துட்ட, வாய்ச்சுவையிலேயே நிற்கிறியே, செவிச்சுவை உணராத மிருகமே, நீ உயிரோடு இருந்தான்னு செத்து போனான்னு, வாழினுமென் அவியினும் என். இதுக்கு மேலே திருவள்ளுவர் என்ன திட்டுவார்? யாரும் என் மேலே கோபப்படாதீங்க, நான் திருக்குறளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல என் கருத்து இல்லை, தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்வார். கேள்வி என்கிற அதிகாரம், குறள் வேணுன்னா குறிச்சிங்க, 411 திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, கேளுங்க, சொல்ல கேள் ஞான வழி. அதனால் இன்னொரு அருமையான குறள் போட்டார் அதில், 416வது குறள். அதாவது அந்த ஒரு குறளுக்கு 1 கோடி ரூபா தரலாம். எனைத்தானும் நல்லவை கேட்க. எந்த வகையிலாவது எந்த நேரத்தில் செல்லப்பட நல்ல விஷயங்களை காதில் கேட்டுக்கிட்டே இரு, அதுதான் அவங்க உயிர் மலரும். இப்போது பயிருக்கு தண்ணி ஊற்றுறீங்க, வளரும், அதையும் ஒரு குறளை சொல்கிறார். ஆனால் அதே மாதிரி உங்கள் உயிரிங்கிற பயிர் வளரணும்னா நல்ல விஷயங்கள் தான் தண்ணி மாதிரி உள்ளே போகணும். இதுதான் செவிச்செல்வம். இதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, சரி, நனையாமல் குளிப்பது, இது ஒரு பரிபாஷை. இப்போ நீங்கள் 10 நிமிஷம் என் பேச்சை கேட்டுகிட்டே இருக்கீங்க, அப்படியே குளிர்ந்து போயிட்டீங்க, உடம்பு நனைஞ்சிச்சா? உள்ளே நனையுதில்லை, இது ஒரு பரிபாஷை. நனையாமல் இப்போ குளிக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, எனைத்தானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆன்ற பெருமை. எல்லாம் கேள்வி அதிகாரத்தில். அப்போ ஏதாவது நல்ல விஷயத்தில் எப்பாடு போட்டாவது, எந்த விலை கொடுத்தாவது பெறுங்க, பெற்றுக்கொண்டே இருங்க. அப்போ தான் அவங்க உயிர் உயிரி பெறும். அது இன்னொன்று கேட்டார் பாருங்கள், எல்லோரும் மேடையில் சொல்கிறாங்க, கற்றில நாயினும் கேட்க. நீ கற்கலான்னு பரவாயில்ல, உட்காந்து கேளு, மற்றவங்க சொல்கிறாங்களே. ஆனால் நம்ம பெரியவங்களாம் ரொம்ப நல்லவங்க சார், அவங்க படிக்காதவங்க. எங்கள் தாத்தாலாம் கையெழுத்து கூட போட தெரியாது. நம்ம தாத்தா அவங்கெல்லாம் பாருங்கள், உட்காந்து வருஷத்துக்கு 2 தடவை கூத்து வைப்பாங்க. மகாபாரதம் 10 நாள் அவங்களுக்கு அப்படியே ஒப்பிப்பாங்க, மனப்பாடம் ஆகிடும். ராமாயணம் 10 நாள் கூத்து, திரௌபதி, அது கர்ண மோட்சம், அடேங்கப்பா. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாட்டு சரளமாக 100 பாட்டு ஒப்பிப்பாங்க, கையெழுத்து போட தெரியாது. அவங்க எவ்வளோ கேட்டாங்க பாருங்கள். கற்றிலனாயினும் ஒருவன் கேட்க. ஏன்? அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் உற்றாம் துணை. தளர்ச்சி வந்த நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருந்து ஊன்றுகோல் மாதிரி உங்களை காப்பாற்றக்கூடியது நீங்கள் கேட்ட கேள்வி. திருமூலர் தெய்வப்புலர் இவ்வளோ சொல்கிறார். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வினால உங்கள் காது ஓட்டையாகணும். இந்த காதில் ஓட்டை போடுறவங்க என்ன கடுக்கம் போடுறதுக்கா, கம்மல் போடுறதுக்கா? இதுக்கு இல்லை சார். ஒரு ஞானிகிட்ட குருபராட உட்காந்து கேள்வியினால் கேட்டு கேட்டு ஞானத்தினால உங்கள் காது ஓட்டையாகணும்னா, இவன் காதில் ஓட்டை போட்டு 9 கடுக்கம் போட்டுக்கிறான், வளையம் போட்டுக்கிறான், அப்புறம் ஒத்த காதில் வளையம் போட்டுறான். வளையம் அதுக்கு இல்லை, உங்கள் காது ஞான சிந்தனை உள்ளே போகணும். கம்மலுக்கு இல்லை, கடுக்கம் இல்லை. அதனால் ஞானிகளை அடுக்குவோம். நல்ல ஆச்சாரியர், ஆசிரியர், பெரியவங்கள்ட்ட கிட்ட போய் அவங்கள்ட்ட பல செய்திகள், நல்ல விஷயங்களை கேட்போம். திருமூலர் இந்த பாட்டில் அறம் கேட்டும், வாய்மொழி கேட்டும், மரம் கேட்டும், மந்திரம் கேட்டும், புறம் கேட்டும்,
பொன்மேனியம் ஈசன் திறம் கேட்டும். அப்படி இந்த 4 அடி கலிவிருத்தத்தில் 5 முறை கேட்டும் கேட்டும்ங்கிறார். கேட்போம், செவிச்செல்வம் பெறுவோம், உய்தி பெறுவோம். வணக்கம்.